கர்நாடகாவில் மராட்டி மொழியில் பேசக்கூறி நடத்துனர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. ஏற்கனவே 3 நாட்களாக போக்குவரத்து சேவை அங்கு முடங்கி இருக்கிறது இரு மாநில எல்லைகளிலும். இரு மாநில அரசுகள் தரப்பா இல்லை அரசு அதிகாரிகள் தரப்பா பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கிறதா? இன்றைய தினமாவது கொஞ்சம் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறதா இரு மாநில எல்லைகளிலும்? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த இயல்பு நிலை என்பது தற்போது வரை திரும்பவில்லை. இந்த நடத்துனர் தாக்கப்பட்ட விவகாரம் இப்போது ஒரு மொழி பிரச்சனையாக மாறியிருக்கிறது. கன்னட அமைப்பை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிரா பேருந்துகளின் எழுத்துக்களை அழித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகிறார்கள். இதே நிலைதான் மகாராஷ்டிராவிலும் தொடர்கிறது. கிட்டத்தட்ட கர்நாடகாவிலிருந்து மகாராஷ்டிராவின் பூனே, மும்பை, சோலாப்பூர் பகுதிகளுக்கு செல்லும் 250 பேருந்துகள் கடந்த 3 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெலகாவி மாவட்டத்திலிருந்து மகாராஷ்டிராவிற்கு வியாபாரத்திற்காக செல்லும் ஏராளமான வியாபாரிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்தாலும் இந்த கன்னட ஆதரவு அமைப்புகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் கர்நாடகாவை பொறுத்த மட்டில் தற்போது இந்த நடத்துனர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 2 பிரச்சனைகள் முக்கியமாக எழுப்புகிறார்கள். ஒன்று, நடத்துனர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள போக்சோ வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கன்னட அமைப்பினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல மகாராஷ்டிராவிலும் இது போன்ற கன்னடர்களின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த பிரச்சனை இரு மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டியுள்ளது. ஏற்கனவே மகாதாயி பிரச்சனையின் போது பேருந்துகளை இயக்குவதற்காக போலீசார் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இரு மாநிலத்திற்கும் இடையே போக்குவரத்து இயக்கப்பட்டது. இதே நிலை தொடர்ந்தால் மீண்டும் போலீஸ் பாதுகாப்புடன் தான் அந்த போக்குவரத்தானது தொடங்கும் சூழல் உருவாகும். இன்று பிற்பகல் கூட கன்னட அமைப்பினர் எல்லை பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு பதற்றமான சூழலுக்கு வழிவகுத்திருக்கிறது. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு.